வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை அதுவும் என்னையே சேரும். எங்க வெற்றி வருது? 8 தொழில் பண்ண 8 நட்டுக்கிட்டு போச்சு. அடுத்து என்ன தொழில் பண்ணலாம்? மண்டைக்கு ஒன்று ஏற மாட்டேங்கிற. சத்தமே பலமாக இருக்குதே. இப்படி என்னதான் செய்யலாம் பக்ரி? சரி கொஞ்சம் பார்ப்போமே. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature and it haunts me somewhere much deeper. Anxiety filling up every space, no privacy. And silently, it could build and build until you finally see. Whoa, it's taking over, damn no closure, moving closer. No exposure, I just wanna be a loner. Some can't stay sober, looking over all their shoulders, like moving boulders just to get out of the home. It sucks, I've had enough, I don't wanna feel the stuck under the rug, all my problems that I shove. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature and it haunts me somewhere much deeper. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature and it haunts me somewhere much deeper. I've been feeling weird, I can't seem to focus good enough, nothing's really clear, sometimes it could be a little tough, I just need to feel like the end's in sight for me, but let's be really real, anxiety can foggy all this stuff. I've been feeling weird, I can't seem to focus good enough, nothing's really clear, sometimes it could be a little tough, I just need to feel like the end's in sight for me, but let's be really real, anxiety can foggy all this stuff. It sucks when you finally feel like giving up, oh God, no luck, everything feels like you're sticky stuck, I'm lost, handcuffed to the bed where I sleep, don't give a fuck, can't stop, unplug, feeling overwhelmed, I think I've had enough, gotta find a way to get some energy, gotta find someone who's a good friend of me, I need purpose to make it all worth it, I'm still searching and I'm still learning, but a life is filled with memories, not a life with a regret in front of me, I need focus to keep me from hopeless, psychosis if I keep moping. I got nightmares in my head, I fear that the thoughts build up. ஆஹா, பக்ரி உக்கிரமாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா சரி வராது, அப்புறம் மணிக்கு வந்து பார்ப்போம். பேசாம அரசியல்ல குதிச்சிடலாம்னு இருக்க. அரசியல்ல சேர்ந்தா பணம் இருக்கு, பவர் இருக்கு, நம்மளும் ஊரை பகுமானமா வரலாம். அதுதான் சரி. நம்ம அடுத்த தொழிலே அரசியல் தான். சரி, ஓட்ட வழியை பார்க்கலாம். ஆஹா, பக்ரி ரிலாக்ஸாக இருக்கிறான். இப்போ போய் பார்க்கலாம், இதுதான் சரியான தருணம். ஆஹா, பக்ரி இருக்கிறானே. ஒரு நாள் லேட்டாக வந்தாலும் மாதிரி சொல்லுவான். 10 நாள் ஆச்சு, என்ன சொல்கிறான்னு தெரியலை. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இல்லை வந்து பக்ரி மாதிரியான ஆள் மாதிரி பாக்ஸிங்லாம் பண்ணுறான். வணக்கம் பக்கீர் பாய். பக்கீர் பாய், இந்த மாதம் லேட் ஆயிடுச்சு. அடுத்த மாதம் உங்களுக்கு கரெக்டாக தந்துடுறேன், ஒன்றும் வருத்தப்படாது. உங்களுக்கு லாஸ்ட் டைம்
ஒரு நேரம் பார்த்த மாதிரி இருக்காது மூடு. சரி மூணு ஒன்று இருக்கு, ஒன்று ஆகிப்படும். வந்துரு பக்கிரி பாய். சொன்ன மாதிரி நடந்துக்கிறேங்க. சரியா? சரி பாய். அடுத்த மாதம் டாண்டு பணம் வந்துடும். டங்குன்னு வந்துருக்கு. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சார். சரி சரி சரி. ஓகே. ஜிம்முக்குலாம் போறியா? உடம்பு கவனம் பார்த்து. உடம்புலாம் அதெல்லாம் ரொம்ப. சரி பக்கிரி பாய், கிளம்புறேன் பாய். அடுத்த மாதம் பார்க்குறேன். ஒன்றும் கோவப்படாது இது பக்கிரி பாய். உடம்ப பார்த்துக்கிறேங்க. அடுத்த மாதம் உங்களுக்கு பார்த்து இது பண்ணிக்கிறேன். ஓகே. சரி பாய், சரி பாய். சங்கரை கொடுத்துட்டு போயிட்டான், சீனி பீர் கொடுத்துட்டு போயிட்டான், சேட்டு தூரை கொடுத்துட்டு போயிட்டான். இந்த உத்தமா மட்டும் காணாமே. உத்தமா போய் ரொம்ப விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த அடிக்கிறான் போனேன். ஃபோன் வருது. பாக்ஸர் பக்கீரி அண்ணன் ஃபோன் அடிக்கிறாப்புல. ஹலோ, என்னென்ன? என்னடா உத்தமா, இன்னைக்கு என்ன தேதி நினைச்சிட்டு இருக்கா? எனக்கு என்ன தேதி தெரியுமா உனக்கு? என்னென்ன இப்படி கேட்டிய? பாக்ஸர் பக்கீரி ஊரில் ஒரு தேதி கொடுத்து இந்த தவணையில் பைசா தரணும்னு சொன்னால் அதை மொத்தமாக ஒரு பாக்கி இல்லாமல் திருப்பி கொடுக்கணும். இது சின்ன பிள்ளை இந்த பெரிய ஆள் வரைக்கும் இது தெரியுண்ணே. டேய் பில்டாப்லாம் போது मेरा अमाउंट किधर है? बाक्सर पक्की भाई, आपका पैसा आएगा, थोड़ा सबर करो. டேய் தமிழ்ல பேசுறா வென்று. இந்த வரேண்ணே. அங்க டேய் டப்பு இருக்கா? இந்த வந்து எடுத்துக்கோறேண்ணே, ஏடிஎம்ல எடுத்துக்கோறேண்ணே. எங்க வர்ற? ஏய் வீட்டுக்கெல்லாம் வர வேணாம். நான் ஒருத்தன நாக்கு ஓட்டு போனா போயிட்டு இருக்கேன். நீ பணத்தை கொண்டு போய் யூபிஐல போட்டுரு. சரியா? யூபின்னா என்னண்ணே? உத்தரப்பிரதேசண்ணே. அங்கே உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க என்ன? ஏய் மைக் மண்டையா, மொபைல் பேடா, மொபைல் பே அதில் அனுப்பு. சரியா? மொபைல் பேயாண்ணே? அப்படி சொல்லுங்க, அப்பதானே எங்களுக்கு புரியும். டேய் நான் சொல்கிற நம்பருக்கு அனுப்பு. ஓகேயா? நான் நம்பர் சொல்கிறேன். சரிண்ணே. இங்கே பேனாவை காணாம. அண்ணா ஒரு நிமிஷண்ணே, நான் பேனா வாங்கிட்டு வந்துடுறேன். யார் இவன்? இவனை பேனா சைஸ் தண்டியோடு இல்லையே, ஆனால் இவன்கிட்ட போய் பேனா கேட்க போறேனே. ஹலோ மூசாபாய். சொல்லுங்க. பேனா இருக்கா மூசாபாய்? ஒரு நம்பர் இவனு. ஏய் மண்டையா, நம்பர் சொன்னா எழுதிக்கிறோம். அண்ணா சொல்லுங்கண்ணே நம்பரை. 73 42. சரிண்ணே. 8 1 00 44. சரியா? 8 4 4. கரெக்டா? சரிண்ணே, நான் இந்த இதுக்கு நான் பணத்தை அனுப்பிச்சிடறேண்ணே. டேய் மண்டையா, போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா. சரிண்ணே. இந்தாங்க முசாபாய், ரொம்ப தேங்க்ஸ் முசாபாய். சரி, இப்போயே அனுப்பிச்சிட வேண்டியதான். 8 1 5. அப்பாடி. என்ன உத்தமா? இந்த பாக்ஸர் பக்கீரிட்ட ஒரு 10,000 கடன் வாங்கினேன். இதை அமுச்சு விட்டேன். ஃப்ரீ ஆயிடுச்சு. அமுச்சு கொடுத்து. பக்கீரி பாயா? மோடி அவர்கிட்டயா வாங்கினீங்க? அவர் ரொம்ப மோசமானவர்ல. அவர் கால் அடிச்சுக்கிட்டா இருந்தார். அனுப்பிச்சிட்டேன். இப்போ தான் ஒரு நிம்மதியாக இருக்கு. உங்களுக்கு தெரியாது, பணம் கொடுக்க லேட்டானா மூக்குலையே குத்துவார். அவர் ஒரு ஃபைட் மாஸ்டர், பாக்ஸர்னு சொல்லுவாங்க. குத்துனாட்ட மூக்கில் கரக்கரன்னு ரத்தம் வடிஞ்சிருமே. அதான் முசாபாய் அனுப்பிச்சு கொடுத்துட்டேன். ஃப்ரீ ஆகிட்டேன் முசாபாய். பாக்ஸர் பக்கிக்கு பணம் அனுப்பிச்சாச்சு. சரி, ஃபோன் அடித்து சொல்லிட்டு போகலாம். என்ன பிஸியாக இருக்க? பக்கீர் பாய்க்கு நம்ம பணம் அனுப்பிச்சாச்சு. சரி, பார்த்துக்குவோம்ல. சரி காக்கா. முசாபாய் வாங்க, சாயா குடிச்சிட்டு வரோம் கடையில் போய். இல்லை, நான் சாயெல்லாம் குடிக்கிறது இல்லை. ஒன்லி மூலிகை கஷாயம் தான். நான் டயட்டில் இருக்கேன், அதனால் சாயெல்லாம் குடிக்கிறது இல்லை. சரி முசாபாய், நான் போயிட்டு வரேன் முசாபாய். போயிட்டாங்க, பார்க்கலாம். சரி முசாபாய். சரி முசாபாய். பார்க்கலாம். நல்ல பையலாக இருக்கானே, எப்படி போய் மாட்டிக்கிட்டானே. சரி, கூப்பிட்டு ஒரு நல்ல புத்திமதி சொல்லுவோம். உத்தமா, இங்கே வா உத்தமா. என்ன முசாபாய்?
பாக்ஸர் பக்கீர் 5000 ரூபா வாங்கினவனே குத்துன்னு குத்தி தலை குத்துற தொங்க விட்டு 3 நாள் பாக்ஸிங் பழகுனாங்க. பழகி உடம்பு ஃபுல்லாக கண்டமாக போய் தான் விட்டாங்க. நீங்களாவது பரவாயில்ல, நல்ல காசை கொடுத்துட்டீங்க, நல்ல வேலை. கொடுக்க லேட்டாக இருந்ததோ ஒன்றை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. குத்தி கண்டமாக வீங்கி இருக்கு நேரம். நல்ல வேலை நீ கொடுத்துட்ட. அந்த கொடுத்த சந்தோஷத்தில் வீடு போய் திரும்பி போயிட்டு வா. சரி முசாபாய், நல்ல விஷயம் சொன்னிய. இதோட அவரை நான் ஓச்சு விட்டுறேன் முசாபாய். நான் வர்றேன் முசாபாய். சரி கிளம்புங்க, பார்க்கலாம். சரி முசாபாய். அடாடா, என்னமா வர்ணிச்சு எழுதிக்கிறாப்புல பாட்டு. அதுக்கு சொல்றேன். வாங்க பாக்ஸர் பக்கீர் பாய், எப்படி இருக்கீங்க? இருக்கோம் பாய். பாய் எப்போ பணம் கொடுப்பீங்க? ஒரு வாரத்தில் கொடுத்துறேன் பாய். கண்டிப்பாக 1 வாரத்துக்கு கொடுப்பீங்களா? சூழ்நிலை சரியில்லைங்க பாய். என்னப்பா எல்லாரும் சூழ்நிலை சரியில்லை, எப்படிப்பா எல்லாம் பிசினஸ் பண்றது? பாக்ஸர் பக்கீர் பாய், உங்களை பத்தி எனக்கு தெரியும்ல பாய். தெரிஞ்சதுமா அந்த மாதிரி பண்றியா? ஊருக்கே தெரியும் பாய் உங்களை பார்த்து. என்ன பாய், நான் அப்படி கொடுக்காம உங்களை ஏமாத்த முடியும்? வரவங்களும் அப்படி சொன்னா எப்படிப்பா என்ன பிசினஸ்? ஒரு வாரம் பொறுத்துங்க, கொடுத்துறோம். 1 வாரத்துல பாய் சொன்ன மாதிரி நடந்துக்கணும். சரிங்க பாய், நீங்க சொல்ல வேண்டாம். தெரியுமில உங்களுக்கு? தெரியும் பாய், தெரியும் பாய். என்ன பாய், நல்லா தெரியும் பாய். கொடுக்க முடியாது, கொடுத்துருங்க. சரிங்க பாய், கொடுத்துறேன் பாய். போயிட்டு வாங்க. ஆஹா, பாக்ஸர் பக்கரியா நிற்கிறாப்லையே. அவர்கிட்ட ஒரு 20 ரூபா கேட்டு பார்ப்போம். ஹலோ, வணக்கம் பாக்ஸர் பக்கரி என்ன? வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு ஒரு 20,000 தேவைப்படுது. இப்போ வாங்கிருங்க. உங்களுக்கு தெரியுங்களா? அண்ணா உங்களை பற்றி தெரியாது அண்ணா, உங்களை பற்றி நல்லா தெரியுண்ணே. கரெக்டாக இருக்குல்ல? கரெக்டாக இருப்பேன். பணம் கொடுத்தா பணம் கரெக்டாக வந்துடும். சரி வாங்கிருங்க. ஆனால் கரெக்டான தேதியில் பணத்தை கரெக்டாக கொடுத்துடணும். கரெக்டாக வந்துடணும், பக்கா வந்துடணும். கரெக்டான டேட் அந்த டேட்டில் உங்களுக்கு கரெக்டாக வந்துடணும். கரெக்டாக வந்து அந்த தேதியில் ஒன்றும் மாற்றம் இருக்காதா? இல்லை, ஒரு மாற்றம் இருக்காது. நான் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். வாங்கினா சரியா திருப்பி வந்துடும். கரெக்டான தேதியில் பணத்தை கரெக்டாக கொடுத்துடணும். சரி, நான் பக்கா வந்துடுறேன். எந்த மாற்றம் கரெக்டான தேதியில் பணத்தை கொடுத்துடணும். கரெக்டான தேதியில். சரியா? சரி, ஓகே. மணியே மணிக்குயிலே மாலையிட்டும் தமிழழகே கொடியே கொடி மலரே கொடி. இன்னும் உத்தம பணம் போடுறோம்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் போட காணாம. கொடியே கொடி மலரே கொடி விலகும் பனிப்புலியே. அப்பா பாக்ஸர் பக்ரி எதுக்கு ஃபோன் போடுறாப்புல? பக்கீரி பண்றாப்புல. நம்ம காசை கரெக்டா கொடுத்ததுக்கு ஏதோ டேங்க்ஸ்னு சொல்லுவாப்புலையோ. ஹலோ, சொல்லுங்க பாக்ஸர் பக்ரி என்ன? ஏய் உத்தமா, பணம் போடுறோம்னு சொல்லி 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் என்னடா செய்யறா? ஏய் மைக் மண்டையா, உன்ட நம்பர் கொடுத்து 2 மணி நேரம் ஆச்சு, இன்னமோட அனுப்புற? ஏய் இன்னமோட அமௌண்ட் அனுப்புற? அமௌண்ட் அனுப்பிச்சிட்டனே, வந்திருக்குமே. ஏய் கபடி மண்டையா, என்ன டென்ஷன் ஆக்காத. என்னை ஏமாத்த பார்க்குறீடா ப்ராடு பையில. பாக்ஸர் பக்கிறேன்ன பேரு மட்டும் உத்தம இல்லை, நானும் உத்தமம் தான். பாருங்க உங்க மொபைல்ல பணம் போட்ட மெசேஜ் வந்திருக்கு. டேய் வரலைடா, நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புனியா? ஆமா, அந்த நம்பருக்கு தான் அனுப்புறேன். டேய் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்பணும், நேரம் வந்திருக்கணும்டா, ஒழுங்கா செக் பண்றான். அண்ணா ஆமாண்ணா, நீங்க சொன்ன நம்பர் தான் நான் அனுப்பிச்சி விட்டேன். நல்லா பாருங்க, வேணா நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்றேன் உங்க மொபைலுக்கு. என்ன இது 2 நாள் இருக்க? ஆஹா, 948122. ஆஹா, நம்ம 2 போருக்கு 1 போரை போட்டாச்சே, மாற்றி அனுப்பிச்சிட்டோமா?
பாக்ஸர் பக்கிரியோட சமாளிச்சிடலாம். ஆனால் வீட்டில் உள்ளவங்களை சமாளிக்க போகிறத நினச்சாத்த வெறும் பயமாகிது. இந்த பாஸ்கர் பக்கிரி நம்மளை திட்டினது. மச்சான் எவ்வளோ பில்லு? மச்சான் வாழ்க்கையில டென்ஷன் இருக்கலாம் மச்சான். டென்ஷனு வாழ்க்கையில என்ன மச்சான் செய்யறது? இருக்கிற பிரச்சனை பத்தாண்டு இது ஒரு பிரச்சனையா? உத்தமா, என்னடா உனக்கு வந்த சோதனை? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. அதிகமாக சாயம் குடிச்சு பாட்டையும் கேட்டு பாக்ஸர் பக்கீருக்கு 10,000 ரூபா போட வேண்டியிருந்துச்சு. பாக்ஸர் பக்கீர் நல்லா தான் நம்பரை கொடுத்தாரு. நம்ம 2 நாளுக்கு பதிலாக 1 நாளாக எடுத்துட்டு போட்டு மாறி போச்சு காசு. பாக்ஸர் பக்கிரி நம்மளை விட போகிறது இல்லை, நமக்கு எவனும் பணம் தர போகிறதும் இல்லை. என் நிலைமை என்ன ஆகுதோ? இந்த மாதிரி எல்லாம் நமக்கு மட்டும்தான் நடக்குது. ஒரு மூலம் ஏறுனா 8 மூலம் சரன்னு இறங்கிடுது. ஒரு வேளை நமக்கு எவனும் சூனியங்கினியை வச்சு விட்டானோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படி பார்த்தா நம்ம வீட்டில் உள்ள சூனியத்தை விடையுமா? அது கூடயே குப்பை கொட்டியாச்சு. இதெல்லாம் ஏமாத்திரம். சரி, என்ன பண்ணுறது? காசை போட்டாச்சு, அவன்கிட்டே திருப்பி ரிட்டர்ன் கேட்டு பார்ப்போம். நம்ம காசு தானே, நம்ம ஏன் பயப்படணும்? தைரியமாக கேட்டு பார்ப்போம். கொஞ்சம் கெத்தாக பேசி பார்ப்போம் தராண்டு. அவன் எப்படியும் கொடுத்து தானே அவனே. புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ பாஸே. யாரு? என் பேர் உத்தமம் பாஸே. சொல்லுங்க. நான் வேற ஆளுக்கு போகிறேன்னு 10,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டேன் பாஸே. நீங்கள் அந்த 10,000 திருப்பி அனுப்பிச்சுடுங்க பாஸே. சரியா பாஸே? அந்த பணத்தை போட்ட மகாராசன் நீங்க தானா? ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க. அதெல்லாம் இருக்கட்டு, அந்த பணத்தை கொஞ்சம் திருப்பி அனுப்பிச்சி விடுங்க, எனக்கு வசதியாக போவே. அனுப்பிடலாம். அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சார். சிக்கலா? என்ன சிக்கல்? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் அனுப்பின காசை பேங்க்காரன் டியூக்கு பிடிச்சிக்கிட்டான். என்னதே என் காசை டியூக்கு பிடிச்சிக்கிட்டானா? சாக்கை குறைங்க சார், சாக்கை குறைங்க. ஏன் சார் பதறீங்க? பேங்கில் லோனுன்னு ஒன்று கொடுத்தா டியூன்னு ஒன்று பிடிக்கத்தான் சார் செய்வான். பதறாதீங்க சார். யோ, அது உன் காசில் பிடிக்கணியா? அது ஏங்க பேங்குக்காரனுக்கு என் காசு உன் காசுன்னு தெரியாதுங்க. என் அக்கௌண்ட்டில் காசு கிடந்தால் பிடிக்கத்தாங்க செய்வான். ஹலோ தம்பி, நான் சாப்பிட்டா பேசுகிறேன், சைலண்டாக போயிடுவேன்னு மட்டும் நினைக்காத. நான் ரொம்ப மோசமானவன். நான் தந்த பணத்தை திருப்பி அனுப்பிச்சிரு, இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். தம்பி, நீ யார்கிட்ட பேசிக்கிருக்கா?
பல கலைகளை கற்று வச்சுக்கிற மாவீன்ட்ட பேசிக்கிருக்க. இப்போ நீ பணத்தை திருப்பி கொடுத்துட்டா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஓ அப்படி போறீங்களா? நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, இல்லை ஹைகோர்ட்டுக்கு கூட போங்க, அது இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட போங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் காசை திருடிக்கிட்டு வந்தேன்னா, இல்லை மோசடி பண்ணனா, உங்களை ஏமாற்றி உங்கள் பணத்தை பறிச்சுக்கிட்டு வந்தேன்னா, நீங்களா என் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டீங்க, பேங்குக்காரன் என் டியூக்கு பிடிச்சிக்கிட்டான், இதில் ஏன் தலையீடு என்ன இருக்குது? சாரி பாஸே, நான் இதே ஒரு டென்ஷனில் பேசிவிட்டேன் பாஸே. அது பாக்ஸர் பக்கீருக்கு வச்சு இந்த காசு பாஸ். அது அவன் கொடுக்கலைன்னு என்ன சும்மா விட மாட்டான் பாஸே. உங்களை நினச்சாலும் பாவமாக தான் சார் இருக்குது. ஒன்று செய்யுங்க, அவர்கிட்ட பேசி கொஞ்சம் டைம் கேளுங்க, அதுக்குள்ளே நான் பணத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறேன். எப்படி பாஸே? ஏற்கனவே நான் அவன்கிட்ட போட்டோன்னு சொல்லிட்டேன் பாஸே. சரி, இப்போ நடந்ததை சொல்லுங்கள். உண்மையை தானே சொல்கிறீங்க, சும்மா சொல்லி பாருங்கள். சொன்ன தேதிக்குள்ளே நம்ம காசு கொடுக்கலைண்டா நம்மளை தூக்கிட்டு போய் நம்மளை பஞ்சிங் பண்ணி நம்மளை டேமேஜ் ஆக்கிடுவான் பாஸே. பாஸே, பாக்ஸர் பக்கீரியை கண்டா எங்கள் ஜில்லாவோ நடுங்குது பாஸே. அவன் மோசமான ஆள் பாஸே. சார் நீங்கள் வேணும்னு கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் என்ன பண்ணுறது, சூழ்நிலை கொடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. பாஸே, அவன்கிட்ட நம்ம பேச முடியாது பாஸே. நம்மளை போய் பஞ்சிங் பேக்காக ஆக்கிடுவான் பாஸே. அவர்கிட்ட சொல்லி புரிய வைங்க சார், புரிஞ்சுக்கிற போகிறாரு. எனக்காண்டி ஒரு தடவை அவர்கிட்ட கால் பண்ணுங்கள் சார். பாஸே, நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன் பாஸே. நீங்கள் ஒன்றும் லைனில் இருங்க பாஸே. ஆமாம், அப்போ தான் என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு புரியும் பாஸே. எதுவும் பேசிடாதுங்க, சைலண்டாக இருங்க. நான் அவனுக்கு இப்போ கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன். ஆமாண்ணா பக்கீரி அண்ணே, உங்களுக்கு போடுற காசை நான் மாற்றி வேற ஆள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேண்ணே. அண்ணா பக்கீரி அண்ணே தர்றேன்னு சொல்லிட்டாப்புலண்ணே, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறேங்கண்ணே, திருப்பி வாங்கி தந்துடுறேண்ணே. ஏய், நீ எவனுக்குனாலும் மாற்றி போடு, போடாமல் போ. எனக்கு போகிறத போட்டுரு, இல்லைன்னு வச்சுக்கா அப்புறம் தேடி உன்னை போட்டுருவேன். ஜாக்கிரதை, பார்த்து ஜாக்கிரதை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வராட்டா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பாஸே, நம்ம நிலைமையை பார்த்தீங்களா பாஸே, எவ்வளோ மோசமாக இருக்குண்டு பார்த்தீங்களா பாஸே? நான் எவ்வளோ கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டேன்டே. எவ்வளோ சொன்னேன் பாஸு, முதலுக்கு மேலே கொடுத்துட்டேன் பாஸ். இந்த பாக்ஸர் பக்கிட்ட இன்ன வரைக்கும் அவன் என்னை விட மாட்டேங்கிறான் பாஸு. சரி, ஃபீல் பண்ணாதீங்க சார். ஒன்று பண்ணுங்க, அவர் நம்பரை எனக்கு அனுப்புங்க, நான் பேசிக்கிறேன். ஹலோ பாஸே, கேட்டீங்களா பாஸ் அவன் பேசுகிறத? அவன் இறக்கமெல்லாம் பேசுவான் பாஸு. அவன் கொஞ்சம் மோசமான ஆள் பாஸு. விடுங்க சார், நான் இதை டீல் பண்ணிக்கிறேன். ஃப்ரீயாக விடுங்க சார், இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிக்கிறேன் சார். டென்ஷன் ஆகாதீங்க சார். சிறிது நேரத்திற்கு பிறகு பாஸே, என்ன பாஸு செஞ்சிய? இது என்ன பாஸ், கனவா நினைவா பாஸே? வேணா உங்கள் கையை கிள்ளி பார்த்துக்கிறேங்க பாஸே. விளையாடாதங்க பாஸு. என்னதான் பாஸு செஞ்சிய? பாக்ஸர் பக்கிட்ட தலையெல்லாம் சுற்றுது பாஸே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸு. பாஸே, என்னதான் பாஸு மந்திரம் போட்டிய? ஒன்றும் புரியலை பாஸு. தலையெல்லாம் சுற்றுது பாஸு. மந்திரம்லாம் போடலை, இந்த ஸ்கெட்சு ஒரு சின்னதாக ஒரு ஸ்கெட்சு போட்டேன்.
ஸ்கெட்சா? என்ன ஸ்கெட்சு பாஸ் போட்டிய? சொல்லுங்க பாஸ், சொல்லுங்க. சரி இருங்க இருங்க சொல்கிறேன். சிறிது நேரத்துக்கு முன்பு வேவா நிலாமல் வா. என்ன பாக்ஸர் பக்கிரி இப்படி மணி மைண்டடாக இருக்காரு? இவரை கொஞ்சம் நம்ம ரூட்டுக்கு கொண்டு போகணுமே. இவருக்கு ஒரு சின்ன ஸ்கெட்சை போடணுமே. ஒரு சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கணும். இவருக்கு ஒரு 1000 ரூபாய் தட்டுவோம். என்னாலும் யாரும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நம்ம அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபா அனுப்பிச்சிருக்கான். யார் இது? புது நம்பராக இருக்க. யாராக இருப்பா? சரி ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ தம்பி, யாரும் நீங்கள் என் ஜிபேக்கு 1000 ரூபா அனுப்பிச்சிருக்கியா? யாரும் நீங்கள் எங்கேருந்து அனுப்பிச்சிருக்கியா? அது ஆமாம் சார். உங்கள் பேர்? எவ்வளோ அமௌண்ட் வாங்கினியா? எப்போ வாங்கினியா? சார் நான் உங்கள்கிட்ட அமௌண்ட்லாம் வாங்கலை. என்னது அமௌண்ட் வாங்கலையா? அப்போ எதுக்கே அந்த பணம்? அது வந்து ஒரு நேர்த்திக்கடன் சார். என்னது நேர்த்தி கடனா? என்ன லந்தா? ஏயா ஓ நேர்த்தி கடனுக்கு நானாக கிடச்சேன்? ஆ அப்படிலாம் இல்லை சார். உங்களை மாதிரி 150 பேருக்கு அனுப்பியிருக்கேன் சார். என்னது 150 பேருக்கு அனுப்பிக்கிறியா? என்ன கதை விடுறியான்ட்ட? அட இல்லைங்க, உண்மைதாங்க. ஏயா இதை நான் நம்பணுமா? ஆ இந்த கதை விடுறியான்ட்ட? ஆமாம் சார், நம்பித்தான் ஆகணும். எனக்கு டைம் இல்லை சார். இன்னும் நான் ஒரு 50 பேருக்கு அனுப்ப வேண்டியது இருக்குது. ஏ யார் நீ? எதுக்கே அந்த மாதிரி பண்ணுற? என்ன பைத்தியமா? ஆ என்ன அவனுக்கு 50 100 சம்பாதிக்கிறதுக்கா நாக்கு தள்ளி போகுது. உனக்குன்னா பணம் இருக்கிற திமுறா நான் கேட்குறேன். பணம் இருக்கிற திமுறான்னு கேட்குறேன். சார் என் மேலே இவ்வளவு நீங்கள் ஆதங்கப்படுறதுனா ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன். அது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அடுத்தவங்கள்ட்ட யார்கிட்டையும் சொல்லிட வேணாம். அப்படி என்ன பொல்லாத ரகசியம்? சார் சுவிஸ் பேங்க்னு ஒன்று இருக்குது. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் இருக்கு. அங்கே என் ஃப்ரெண்டு வேலை செய்கிறாப்புல சார். செய்யட்டும். இப்போ என்ன அதுக்கு? அதான் சார் மேட்ரை நல்லா தெளிவாக சொல்கிறேன் சார், கேளுங்க சார். சுவிஸ் பேங்கில் இந்தியன்ஸுடைய பிளாக் மணி மில்லியன் கணக்கில் இல்லை ட்ரில்லியன் கணக்கில் இருக்குதான் சார். அதையெல்லாம் நம்ம கவர்மெண்ட் எடுத்து வறுமை கோட்டு கீழே உள்ளவங்கள வசதியான கோட்டுக்கு மேலே கொண்டு வர்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக கவர்மெண்ட்டு வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க அக்கௌண்ட்டில் 50 லட்சம் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் யார் யார் அக்கௌண்ட்டில் எல்லாம் எவ்வளோ இருக்குது, உண்மையிலே அவங்க கஷ்டத்தில் இருக்காங்களா வறுமையில் இருக்காங்களா, ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக வந்து சோதிக்க போகிறாங்க. ஓ புரிஞ்சிச்சு தம்பி. அதனால தான் உன் அக்கௌண்ட்டில் இருக்கிற அவ்வளோ பணத்தையும் காலி பண்ணிவிட்டு உன் அக்கௌண்ட்டை வறுமை கூட்டு கீழே கொண்டுட்டு போறியே, கொண்டு போக திட்டம் போட்டியோ? அதே தான் சார். கேட்ச் பண்ணிட்டீங்களா சார்? ஏண்டா மடப்பையில் அம்புட்டு பணத்தை எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம்ல? அக்கௌண்ட் வறுமை கோட்டு கீழே போயிடும், பணமும் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துரும்ல? அங்கே தான் சார் ஒரு ட்விஸ்டே இருக்குது. மொத்தமாக பேங்க்கில் இருந்து வித்ட்ரா பண்ணுறவங்கெல்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட் கண்காணிக்குது சார். அடுத்த நாளே உங்கள் வீட்டுக்கு ஐடி ரைடு வந்துடும் சார். என்னது ஐடி ரைடா? அதெல்லாம் சினிமாவில் நான் பார்த்துருக்கேன். ஆமாம் சார், அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் சார் இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிக்கிட்டு இருக்கேன். டேய் உன்னை போய் மடப்பைன்னு நினச்சிருந்தா சரியான மூலக்காரன்டா நீ, சரியான மூலக்காரன். சரி சார், வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். அப்புறம் சார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு பண உதவி வேணும்னா சொல்லுங்கள் சார், அனுப்பி வைக்கிறேன். ஹே தம்பி கிளம்பு. அதுக்கு தான் அந்த வள்ளல் பாஸ்கர் பக்கீர் இருக்கல, உனக்கு வேணும்னா சொல்லு, உன் அக்கௌண்ட்டில் நான் தான் பணம் அனுப்பி விட்றேன். சரியா? நீ கிளம்பு, நான் பார்த்துக்குறேன். இதுதான் உத்தம சார் நடந்தது. ஸ்கெட்சு பாஸே, நீங்கள் ஸ்கெட்சு போடுறல கில்லாடி. உங்களை வச்சு 4 பேர் நன்மடைங்களை பற்றில அது எனக்கு நல்ல சந்தோஷம் பாஸ்.
உத்தமன் சார் கண்டிப்பாக இது மூலமாக அவர் ஒரு நல்ல மனுஷனாக மாறுவார். இது வரைக்கும் மற்றவங்கள்ட்ட பிடுங்கி தான் பழகிருக்கிறாரு. இப்போ தான் அவர் மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. கொடுக்குற ஆனந்தத்தையும் இதையும் அனுபவிச்சுட்டாருந்தா அவர் கொடுக்குறத இனிமேல் அவர் நிப்பாட்ட மாட்டார். மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுற மன திருப்தி வேறு எதுலேயுமே இல்லை. இதனால் நாமளும் மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவோம். ஆஹா, பாக்ஸர் பக்கிரி நமக்கு ஒரு 5000 போட்டுக்கார. ஸ்கெட்ச் பாஸே, பாக்ஸர் பக்கிரி அக்கௌண்ட்ல 5000 போட்டுக்கார பாஸே. ஆஹா, நீங்க விதைச்சது முளைக்க தொடங்கிருச்சு பாஸே. அவன் ஊர்ல இருந்து புடுங்கின காசு பாஸே ஊர் மக்களுக்கு கொடுக்க தொடங்கிட்டான் பாஸே. இதை கொண்ட ஒரு நன்மையை தெரிவிக்கிட்டு பாஸே. ஆஹா, பக்தி எனக்கு காசு கொடுக்கணுமே. பக்தி ஃபோன் அடித்து சொல்லிடுவோம், எதுக்கு வம்பு. அவர் வில்லங்கமான ஆள். ஹலோ பக்திண்ணா, மாணிக்கம் பேசுகிறேன். ஹலோ, யார் மாணிக்கமா பேசுறியா? சொல்லுங்கள். கொஞ்சம் காசு சுணங்கிருச்சு, நாளைக்கு தரட்டாப்ப. இல்லை வேணாம் மாணிக்கம் வைங்க. இல்லை வைங்க, காசு வேணாம். நான் உங்கள் சகோதரன் மாதிரி மாணிக்கம். என்ன அப்படி சொல்லிட்டிய? ஆமாம், காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுது. மனுஷன் தானே முக்கியம். அதனால் நீங்கள் கூச்சப்படாமல் இன்னும் எவ்வளோ நாள் கேளுங்க தர்றேன். இவர் கொஞ்சம் பேசக்கூடிய ஆள் இல்லையே, இவருக்கு என்னாச்சு தெரியலையே. இல்லை கேளுங்க, கொடுக்கத்தானே நான் இருக்கேன். இது அப்படிலாம் பேசாதே. இப்போ ஒரு 5000 போட்டு விட்றேன் உங்கள் அக்கௌண்ட்டில், ஜிபேயில் எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிறீங்க வரைக்கும் நான் தான் பேசுகிறேன். அப்படிலாம் நினைக்காதீங்க. போன 80 ரூபாய் கேளுங்க. சரி, இன்னைக்கு நமக்கு ஜாட் பாட்டு தான் முதல்ல வாழ்க்கையிலேயே கொடுக்க போகிறேன். சரியா? நான் கொடுக்கத்தான் இருக்கேன். வாங்கிக்கிறங்க. பக்திண்ணா, ரொம்ப சந்தோஷம். அந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கவே செய்யலை. இது நீங்களா பேசுறது என்னால் நம்பவே முடியலை. என்ன சந்தோஷண்ணே, இவ்வளோ நல்லா இருப்பேண்ணே. நான் பயந்துக்கிட்டே இருந்தேண்ணே, என்ன நாளைக்கு கொடுக்கணுமாண்ணே. நல்லா சந்தோஷம். நீங்கள் பக்திண்ணா, நீங்கள் ரொம்ப வள்ளலாயிட்டிய. நீங்கள் வாழ்க, மிக்க வாழ்க. நீங்கள் நல்லா இருப்பிய. கோடி புண்ணியம் உங்களுக்கு உண்டு. பக்திண்ணா, அப்போ தம்பி கிளம்புறேன். ஃபோன் பண்ணிக்கிறேன். அப்போ கிளம்பிட்டா போயிட்டு வர்றேன்.